தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி, டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என முதலமைச்சர் கெஜ்ரிவால் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக முயற்சிப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என கெஜ்ரிவால் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக முயற்சிப்பதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தற்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அறிவிப்பால் டெல்லி அரசியலில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனிடம் கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, தற்போது கெஜ்ரிவாலோட அமைச்சரவையிலிருந்து அவர்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அதற்கான பலத்தை நான் நிரூபிப்பேன் சட்டப்பேரவையில்னு சொல்லி கெஜ்ரிவால் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன? இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை பொறுத்தவரையில் பெரிய அளவில் டெல்லி அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றுதான் கூற வேண்டும். இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய அரசானது ஸ்திரமாக உள்ளது என்பதை நிரூபிப்பதற்காகவே தற்பொழுது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்தவரையில் தற்பொழுது நாம் பார்த்தது போல ஒரு அசாதாரண சூழல் தான் நிலவி கொண்டிருக்கின்றது என்று கூற வேண்டும். ஏனென்றால் டெல்லியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு கருத்தானது நிலவி வருகின்றது. தொடர்ந்து அமலாக்கத்துறை டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்யக்கூடும் என்ற ஒரு பிரச்சனையானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் அவருக்கு பலமுறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் 5 முறை சம்மனுக்கு பதிலளித்துவிட்டு ஆஜராகாமல் புறக்கணித்து விட்டார். சட்டவிரோதமான சம்மன் என கூறி ஆஜராகாமல் புறக்கணித்து விட்டார். இதனைத் தொடர்ந்து 6வது முறையாகவும் அவர் மீண்டும் திங்கட்கிழமை ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்ட அமலாக்கத்துறையானது நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது, சம்மன் அனுப்பியிருக்கின்றது. இதனிடையே டெல்லி ரவுசவனி நீதிமன்றமும் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக புகார் மனுவானது டெல்லி ரவுசவனி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து டெல்லி ரவுசவனி நீதிமன்றமும் அவரை நாளை அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழலில் நாளை அவர் ஆஜராக வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது டெல்லி ரவுசவனி நீதிமன்றம். ஆனால் அவர் ஆஜராகின்றார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் ஒருவேளை கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தற்பொழுது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அவரே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலே அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நாம் ஏற்கனவே பார்த்தது போல அண்மையில் கூட இது போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இவர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிகள் நடப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினர் விலைக்கு வாங்க முயற்சிகள் மேற்கொள்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இது போன்ற ஒரு சூழலில் தான் டெல்லியில் தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவுகின்றது. ஆனால் அரசை கவிழ்ப்பதற்குண்டான அந்த இதனை பெற முடியுமா என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான் என்று கூறப்படுகின்றது. என்றால் 70 இடங்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில், அதாவது 62 இடங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று மிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழலில் எம்எல்ஏக்கள் பிரித்தெடுக்கப்பட்டாலும் அவர் கட்சியானது ஆட்சியை தக்க வைத்துவிடும் என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் அரசானது ஸ்திரத்தன்மையுடன் தான் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் தற்பொழுது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக தகவல் ஆனது தெரிவிக்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு பரபரப்பான சூழலில் தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றார். அவர் ஒருவேளை கைது செய்யப்பட்டாலும் தற்பொழுது அண்மையில் தான் நாம் பார்த்தோம், ஜார்க்கண்டிலும் இதே போன்ற பிரச்சனை ஏற்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு ஆட்சி மாற்றம் முதலமைச்சர் மாற்றம் ஏற்பட்டது. அதே கட்சி தான் ஆட்சி நீடிக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழலில் டெல்லியிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டால் அடுத்து மேற்கொண்டு எப்படி கொண்டு செல்லப்படும் என்பது தொடர்பாகவும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்கும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள்.
தான் கைது செய்யப்பட்டாலும் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தங்கள் கட்சி இந்த ஆட்சி நீடிக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே தற்பொழுது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு பிறகு மேற்கொண்டு நாளை அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அவர் டெல்லி ரவுசாங்கி நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் திங்கட்கிழமை நாளை நீதிமன்றம் அவர் ஆஜரானால் நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். திங்கட்கிழமை அமலாக்கத்துறை அவரை விசாரணைக்காக அழைத்திருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழலில் ஒருவேளை நாளை டெல்லி ரவுசாங்கி நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜரானால் அவருடைய அந்த திங்கட்கிழமை அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிடுமா நீதிமன்றம், அல்லது இவர் நாளை ஆஜராகாவிட்டால் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்ற பல கோணங்கள் இருக்கின்றன. அதையும் தாண்டி திங்கட்கிழமை ஒருவேளை மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானால் அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்படலாமா என்பது தொடர்பான பல கேள்விகள் தொடர்ந்து நீக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் இது போன்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதாக தற்போது தெரிவித்திருக்கின்றார். தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு பண்ணமைக்கு நன்றி ஆண்டர்.